வழக்கறிஞர் சட்டத்திருத்த விதிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் விசாரணை நடைபெறும் வரையில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த கோரி வழக்கறிஞர் காசி ராமலிங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். மனுவில் வழக்கறிஞர் சட்ட திருத்தத்தின்படி புருவத்தை உயர்த்தி பேசும் வழக்கறிஞர்கள் மீது நீதிபதியே நடவடிக்கை எடுக்கலாம் என்றும், விசாரணையின் போது நீதிபதிகள் அல்லது வழக்கறிஞர்களில் யார் தவறு செய்கிறார்கள் என்பதை சிசிடிவி கேமராக்கள் பொருத்தித்தான் கண்காணிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் அனைத்து நீதிமன்றங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் வரை சட்ட திருத்த விதிகளை நிறுத்தி வைக்குமாறும் இடைக்கால கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் இடைக்காலமாக சட்ட திருத்த விதிகளை நிறுத்தி வைக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கடந்த 16ஆம் தேதி நடந்த அனைத்து நீதிபதிகள் அடங்கிய ஆலோசனை கூட்டத்தின்படி ஏற்கனவே சட்ட திருத்தம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினர். எனினும் இதனை நீதிமன்ற உத்தரவாக அளிக்குமாறு மனுதாரர் தரப்பில் கோரப்பட்டது. இதனையடுத்து வழக்கறிஞர் சட்ட திருத்த விதிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்துள்ளார். நாங்கள் என்ன சொன்னோம்னா, ஜுடிஷியல் ஆர்டர் நீங்க போட்டீங்களா நல்லது அப்படின்னு கேட்டோம். அதுதான் அப்சர்வ் பண்றதுக்கும் அட்வொகேட்ஸுக்கும் நல்லபடியாக புரியும் கேட்கும் பொழுது அவர் ஜுடிஷியல் ஆர்டராக நோ பிரெசிபிடேட்டிவ் ஆக்ஷன் வில் பி இனிஷியேட்டட் என்று போடுகிறேன்னு சொல்லி அந்த உத்தரவை இன்றே கொடுப்பதாக கூறினார்.